நீதியின் சரியான விளக்கம், the right definition of righteousness. நீதிமான்களே, நீதி, நம்ம எல்லாம் கிறிஸ்துக்குள் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எஸ், நான் நீதிமான், கிறிஸ்துக்குள் நான் நீதிமான், இயேசு ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். ஆமென். கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினாலே இலவசமாய் நீதிமான்களாய் நம்ம ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தாங்க இயேசுவை நம்ம ரொம்ப கொண்டாடணும். இயேசுவை நம்ம ரொம்ப கொண்டாடணும். ஹல்லேலூயா. இலவசமாய் கிருபையினால நம்மளை நீதிமான்களாய் ஆக்கிட்டாரு. அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்மளை நீதிமானா ஆக்கிட்டாருங்க. இதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஏன்னா பரலோகத்துல போய் நம்ம வாழணும்னா, இயேசு இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும்னா, அதுதான் ஹெவனா. பிரியமானங்களே, நம்ம நீதிமான்களாய் ஆக்கப்படணும். அதுதான் இயேசு மத்திய 5வது அதிகாரம் 20வது வசனத்துல சொன்னாரு. அது இல்லாம நீங்க போக முடியாதுன்னு சொன்னாரு. ஏன்னா அது மனுஷனுடைய சுய நீதியினால், அப்படின்னா செல்ஃப் ரைச்சஸ்னஸ்னால நீதிமான்களாய் ஆக முடியாது, பரலோகத்துக்கும் போக முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு கொடுத்த அந்த நீதி நிமித்தம் நம்ம நீதிமான்களாய் ஆக்கப்பட்டு, இந்த நீதி நிமித்தமே நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு தகுதியாகிறோம். நம்ம எல்லாரும் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட பிள்ளைங்க. அல்லேலூயா. சந்தோஷமான செய்தி. என்னோடு சேர்ந்து கலாத்தியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Galatians chapter 2 verse 21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்ததே வீணா இருக்குமே. இப்ப பவுல் இங்க கலாத்தியர் மத்தியில அவர் பேசுறாரு. ஏன்னா கலாத்தியர் ஜனங்க எப்படின்னா, அவங்க சில தப்பான போதனையை கேட்டு அவங்க கிருபை நற்செய்தியை தான் பவுல் அவங்களுக்கு போதிச்சாரு. அப்பனா கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிமித்தம் தான் அவங்க இயேசு அவங்களுக்காக சிந்தின ரத்தத்தின் நிமித்தம் தான் அவங்க நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்காங்க என்று பால் போதிக்கிறார் அவங்களுக்கு. ஆனா இவங்க பால் போன பிறகு வேறொரு போதனைக்கு இவங்க இடம் கொடுத்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நியாய பிரமாணத்தின் மூலமா தான், நியாய பிரமாணத்தினா 10 கட்டளைகளை நம்ம அதை நம்ம கடைபிடித்தால்தான் நம்ம நீதிமான் என்ற உபதேசம் உள்ளுக்கு வந்தபடியினால பவுல் இங்க கண்டித்து சொல்றாரு. இவங்க இடத்துல இந்த வசனம் உங்களுக்கு புரிந்திருக்காமல் போக கூடுமானால் நான் உங்களுக்கு விளக்குறேன் பெரியமானே. இதுதான், அதனால தான் பால் இங்க சொல்றாரு. அப்படின்னா காடோட கிரேஸை நான் இன் வேன் வீணாக்குறது இல்லை. பால் இங்க ஜனங்கள் இடத்துல சொல்றாரு, நீங்க நியாய பிரமாணத்துக்கு போனீங்கன்னா, நியாய பிரமாணத்தை கடைபிடித்தா தான் நான் நீதிமான் என்று நீங்க போனீங்கன்னா நீங்க தேவனுடைய கிருபையை விருதாக்குறீங்க. அதனால தான் பால் இந்த கலாத்தியர் ஜனங்களுக்கு அதை சொல்றாரு, எடுத்து சொல்றாரு. ஸோ நியாய பிரமாணத்தினால நீங்க நீதிமானாய் ஆக்கப்படுறீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்கு மரித்தது விருதா அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு பால் இங்க கண்டித்து உணர்த்துகிறார். புரிஞ்சுங்களா இந்த வசனத்தோட விளக்கம்? நம்ம எல்லாருமே கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதனுடைய விளக்கத்தை தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு தேவ செய்தியா உங்க மத்தியில கொண்டு வரலான்னு இருக்கேன். எஸ், நீதியின் சரியான விளக்கம். உங்களுக்கும் தெரியணும்ல நீதிமான்னா என்ன நீதிமான் சொல்றாங்க. நானும் சரி அவங்க தலையாட்டி நான் நீதிமான் சொல்றேன். ஆனா நம்ம ஏன் நீதிமானா இருக்கிறோம், எப்படி நம்ம நீதிமானா இருக்கிறோம் எத்தனை பேருக்கு தெரியும்? கிறிஸ்து இயேசுவினால தான், கிருபையினால் இலவசமாய் நம்ம எல்லாருமே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. எல்லா கிறிஸ்துவின் நிமித்தங்க. ஸோ அதனால தான் நம்ம இயேசுவை ஒவ்வொரு நாளும் நம்ம கொண்டாடணும், தெரியுங்களா? ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நீதிமான் என்று நீங்க சரியாய் புரிந்து கொள்ளும் பொழுது இன்று நமக்கு நல்லது, எப்போதுமே நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு கெட்ட சம்பவத்தின் நடுவில் எனக்கு நல்லதே நடக்கும் என்று நீங்க எதிர்பார்க்கலாம். உலகம் பாதகமான பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது நம்ம தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நீதியாய் நம்ம விசுவாச வாழ்க்கையே இந்த உலகத்துல நம்ம பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த பாதகமான உலகத்தின் மத்தியில பிரியமானங்களே நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படின்னா நீங்க கிறிஸ்துக்குள் நீதிமான், இயேசுவோட ரத்தத்தினால இலவசமாய் கிருபையினால நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கீங்க என்ற இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கக்கூடுமானால் இதை நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது விசுவாசித்து அதை நீங்க பேசினால் மாத்திரம் போதும். எத்தனை பேர் காலைல எந்திரிச்சோனே நான் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று அறிக்கை செய்றீங்க? உங்களுக்கு தெரியுங்களா, இது ஒன்றே இல்லைங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு அறிக்கை செய்து கொண்டே இருப்பதற்கு. காலைல எந்திரிச்சோனே நல்லதே அறிக்கை செய்வோங்க. ஆமென். ஹல்லேலூயா. எஸ் பிரியமானங்க, இதை நீங்க செஞ்சே ஆகணும். சோ சில கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? அநேக கிறிஸ்தவர்கள் நீங்க நீதிமான் என்று சொன்னால்
என்னென்ன செய்தால் நீங்க நீதிமான் என்று ஒரு லிஸ்டே போடுறாங்க. ஓகே, ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு நீங்க இதெல்லாம் கடைபிடிச்சாதான் நீங்க நீதிமான் என்று சொல்றாங்க. பிரியமானங்களே, சோ இது என்ன தெரியுங்களா, இது கடைபிடித்து அதை நீங்க செஞ்சாதான் நீங்க நீதிமான் என்று நீங்க சொல்லும் பொழுது நீங்க எப்படி நீங்க வாழ்றீங்க? நீங்க சுய நீதியில வாழ்றீங்க. ஏசாயா புத்தகம் 64:6 என்ன தெரியுங்களா சொல்லுது? ஆங்கிலத்துல நம்மளுடைய செல்ஃப் ரைச்சஸ்னஸ், நம்மளுடைய சுயநீதி filthy rags-ஆ இருக்கான். filthy rags அழுக்கான, தமிழ்ல அழுக்கான கந்தையா இருக்கான் மனுஷனுடைய சுயநீதி. உங்க சுயநீதியில வாழ்ந்துதான் நீங்க உங்களுடைய ரைச்சஸ்னஸ், உங்களுடைய கண்டிஷன்ஸ், உங்களுடைய நிபந்தனைகளை வச்சு நீங்க என்னத்தை கடைபிடிக்கிறீங்க, அதை வச்சுதான் தேவன் இடை போடுவாரு என்றால், பிரியமானங்களே, தேவன் இயேசுவை அனுப்பியிருக்கவே தேவையில்லை. ஆனா அது இல்லைங்க விஷயம். ஸோ நடத்தையில கொஞ்சம் தவறி போயிட்டாங்கன்னா, வாழ்ற வாழ்க்கையில கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, நான் நீதிமான் இனி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. இதுதான் அவங்க தப்பா நீதியை குறித்து நீதியை குறித்து புரிந்து கொண்டிருக்காங்க. சுயநீதியினால நீங்க தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. ஆனா நான் கிறிஸ்துக்குள் தேவனுடைய நீதி என்று நீங்க சொல்லும் பொழுது இதுதான் தேவனை பிரியப்படுத்தும். ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் முடித்த வேலையை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. இதுதான் அப்பா பிதாக்கு ரொம்பவே வேணும். ஏன் தெரியுங்களா? அவருடைய குமாரன் மகிமைப்படுவதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பமும் பிதாவாகிய தேவனுடைய விருப்பமும் கூட. சபை ஆராதனையில இயேசு மகிமைப்படணும், இயேசு பாடல்கள் மூலமாய் மகிமைப்படணும், இயேசு தேவ செய்தி மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்றுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பமும் கூட. எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவை நம்ம உயர்த்துகிறோமோ பிரியமானங்களே, அவ்வளோ தேவன் நம்ம ரொம்ப பிரியப்படுவாரு. நம்ம ஆராதனையில தேவன் ரொம்பவும் பிரியப்படுவாரு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? இயேசு தாங்க நமக்கு சகலமும் செஞ்சு முடிச்சாரு. ஹல்லேலூயா. நம்ம எதை செய்யறோம், எதை செய்யல, நான் சரியா வாழ்ந்தா நான் நீதிமான், நான் சரியா வாழாட்டினா நான் நீதிமான் இல்லைங்க. இதுக்காக தேவன் வரல, இதுக்காக இயேசு அவருடைய ரத்தத்தை சிந்த கொடுக்கல. இயேசு அவர் தாமே நமக்காக அடி வாங்கி மரணத்தை அவர் தழுவல. நமக்காக நம்மை போலவே மரித்தாரு, நமக்காக நம்மை போலவே அடக்கம் பண்ணப்பட்டாரு, நமக்காக உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்தனால தான் பிரியமானங்களே இன்னைக்கு நம்ம சொல்லலாம், நான் கிறிஸ்துக்குள் நீதிமான். ஏன்னா என் பாவம் எல்லாமே, என்னுடைய பாவ கடன் எல்லாமே தீர்ந்தது. ஹல்லேலூயா. ஆக்சுவலி உலகத்தோட ஒட்டுமொத்த எல்லா ஜனங்கள், ஜாதி ஜனங்களோட பாவ கடன் எல்லாமே தீர்ந்தது. ஆனா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு வாழ்றாங்களோ அவங்க தான் அதுல வாழ்றாங்க. தெரியுங்களா? அவங்களுடைய பாவ கடன் நீங்குது. யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ இன்னும் பாவ கடன் அவங்க மேலதான் இருக்கு. ஆனா இயேசு ஆக்சுவலி எல்லாத்துக்காகவும் மரிச்சிட்டாரு. ஆமேன். அல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய கோபாக்கினை இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க மேல இருக்கு. இந்த கோபாக்கினை எப்ப வெளிப்படும்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாமே இயேசுவோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. பாத்தீங்களா? இயேசு வானத்துல தோணுவாரு. 1 தெசலோனியர் 4 நீங்க வாசிக்கலாம். இயேசு அவருடைய சபைக்காக மீண்டும் வர போகிறாருங்க. யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் தேவனை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு வாழ்றாங்களோ அவங்க எல்லாருமே அந்த ஐக்கால சத்தம் ஊதப்படும் பொழுது தேவ தூதனுடைய பிரதான தூதனுடைய அந்த சத்தத்தை கேட்டு மெய்ப்பொழுதுல அவங்க எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு முதல்ல மரித்தவர்கள் புது சரீரத்தை பெற்று அவங்க எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க. பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்களாகிய நம்ம அவங்களுக்கு பின்னால புது சரீரத்தை பெற்றுக்கொண்டுங்க. அப்பனா வியாதியே இல்லாத சரீரம். அல்லேலூயா. இயேசுவை போல சரீரம். இயேசு உயிர் தெழுந்த பொழுதுங்க நம்ம மனுஷன் மாதிரி தான் இருந்தார். தெரியுங்களா? அப்படியான சரீரம் நமக்கு வரப்போகுதுங்க. அழகான உருவங்க தேவன் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த நாளை ஆவலோடு எதிர்பாருங்க அப்படின்னு தேவன் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சந்தோஷப்படுங்க. இயேசு நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்கத்தான் வந்தாரு. முற்றுமுடிய ரட்சிப்புங்க. came to save you to the uttermost. ஒருவரும் கைவிடப்படுவதே இல்லை. அதனால தான் பாருங்க 2 கொரிந்தியர் 5:21 எடுத்துக்கொள்வோமா? இயேசு பாவமே அறியாத தேவன், அவருக்குள் பாவமே இல்லை, அவர் பாவமே செய்யாதவர், ஏன்னா அவர் தான் கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நமக்காக பாவமாக்கினார் பிதாவாகிய தேவன். ஏன் தெரியுங்களா? உங்க மேலேயும் என் மேலேயும் இருந்த அவ்வளவு அன்புங்க. கொல்ல அன்பு, கொல்ல பிரியம். அவ பேச்சு தமிழா கொல்ல பிரியம் அம்புட்டு சொல்லலாங்க. எஸ், காட் will never mind. அதெல்லாம் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? இங்க நான் தேவனுடைய அன்பை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்றேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அம்புட்டு பிரியம், அம்புட்டு பிரியம், அவ்வளவு அன்புங்க நம்ம மேல. ஹல்லேலூயா. பாவமே அறியாத தேவன், பாவமே செய்யாத தேவன், பாவமே இல்லாத தேவன் நமக்காக மரித்தாருங்க. நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல போட்டுக்கொண்டு, யார் இது செய்வா நமக்காக? எல்லாத்தையும் அவர் மேல போட்டுக்கொண்டு, அவர் நீதிமான்,
அந்த நீதியை நமக்கு கொடுத்துட்டாருங்க. ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, எப்படி நான் பாவி, எப்படி நான் நீதிமானா இருக்க முடியும்? அப்ப இயேசு நீதிமான், அவர் எப்படி பாவமா இருக்க முடியும்? இப்படிதான் அந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும். ஆனா தேவன் நம்ம மேல அவ்வளோ அன்பு வைத்ததான, இவ்வளோ அன்பு, இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிங்க. யோவான் 3:16 பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்காக மரிக்க கொடுத்தாரு. ஏன் தெரியுங்களா? நம்ம பாவம் எல்லாம் அவர் மேல போய் நம்ம பாவ கடன் எல்லாம் தீரணும். ஏன்னா அவருடைய நீதி நம்ம மேல வரணும், நம்ம நீதிமான்களாய் ஆக்கப்படணும். ஸோ யாரெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்களோ அவர் தான் கடவுள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நாளிலே அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளா மாறுகிறாங்க. அந்த நொடி பொழுதே அவங்க நீதிமான்களாய் மாறுறாங்க. அப்படிதான் நீதிமான்களாய் நீங்களும் நானும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானங்களே, சந்தோஷப்படுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. இது நித்திய நீதியாம். டேனியல் புத்தகம் 9 24 இங்க பார்க்கலாம், நித்திய நீதியா, everlasting righteousness. அப்படின்னா நீங்க நீதிமானாய் ஆக்கப்பட்டது, நீங்க நீதிமானாய் ஆக்கப்பட்டது தான். நீங்க அநீதிமானாய் ஆக முடியாது. புரியுதுங்களா? ஆனா மனுஷன் பார்த்தீங்களா, அவங்களோட லிமிட்டட் நாலேஜ்ல, நான் தப்பு செஞ்சுட்டா நான் நீதிமான் இல்லை, நான் என்னோட வாழ்க்கையில இந்த காரியங்களை நான் சரியா செஞ்சா தான் நான் நீதிமான், நான் ஒரு தவறு செஞ்சுட்டா கூட நான் நீதிமான் இல்லை. இல்லை பிரியமானங்களே, இல்லை தான் இயேசு அந்த குறையை கூட அவர் மேல போட்டுக்கொண்டு நம்மளை நீதிமானாய் ஆக்கிட்டாரு. ஆமென். அதனால இந்த வசனத்தை பாருங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, இது கிருபை தாங்க, இது கிருபை தான், இதுதாங்க தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. ஏன் தெரியுங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம தகுதி பெறணும்னா தேவனுடைய நீதியாய் நம்ம ஆகணும். அதை தான் இயேசு நமக்கு செஞ்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானங்களே, சிந்தையில மட்டும் இருக்க வேணாங்க. எஸ், எனக்கு தெரியும் நான் நீதிமான். எஸ் பிரியமானங்களே, அதை நீங்க ஆழமா அதை படிச்சு திரும்ப படிச்சு நீங்க அதை நீங்க உத்து கவனிக்கும் பொழுது, நான் சொல்றேனே, நான் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று தினந்தோறும் நீங்க சொல்றதை நீங்க தவறவே மாட்டீங்க. அதிகாலையிலே நீங்க எதிர்த்து நான் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று நீங்க சொல்லும் பொழுது, பிரியமானங்களே, தேவன் பிதாவாகிய தேவன் ரொம்பவும் இந்த விஷயத்தை விரும்புவார். தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. உங்களுக்காக சிலுவையில முடித்த வேலையை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. எஸ், இதான் உண்மை. அவர் நமக்கு கொடுத்த நீதி என்ன நீதி தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரைச்சஸ்னஸ்ங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரைச்சஸ்னஸ்ங்க. ஹல்லேலூயா. நம்ம எதையும் செஞ்சு இந்த நீதியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானங்களே. அப்ப சுய முயற்சியினால் இந்த நீதியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு முடித்த வேலை, அவர் மேல உள்ள விசுவாசத்துல தான் நம்ம நீதிமான்களா இருக்கிறோம். ஈவா நம்ம பெற்றுக்கொண்டோங்க. ரோமர் 5:17 பிரியமானங்களே. போராட்டங்கள் மத்தியிலங்க நம்ம ஆளுகை செய்யும்படிக்கு, அவர் மூலமாய் ஆளுகை செய்யும்படிக்கு தேவன் நம்மளை நீதிமான்களாய் மாத்திட்டாரு. நீதி எனும் ஈவு பெற்றுக்கொள்ளதான் முடியும் பிரியமானங்களே. ஹல்லேலூயா. இது முழுக்க இயேசு உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிச்சாரு பாத்தீங்களா? இது மூலமா தான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். அதனால 2 கொரிந்தியர் 5:21 ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணும். ஆமென். நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை எனக்காக பர்சனலைஸ், உங்களை அங்க வைங்க. நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, இயேசுவை எனக்காக பாவமாக்கினார். இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க அந்த வசனத்தை கொஞ்சம் அங்க மாத்திக்கொள்ளலாம். பர்சனல். ஏன்னா தேவன் நமக்காக தனிப்பட்ட முறையில தேவன் நமக்காக மரித்தாரு. each and every person sitting here. hallelujah. தேவன் தனிப்பட்ட முறையில நமக்காக மரித்தாருங்க. எல்லாரையும் தேவனுக்கு தெரியும். ஏன்னா உங்க எல்லாரையும் பிதாவாகிய தேவன் பார்வை முன்பாக நீங்க எப்படி தெரியுமா இருக்கீங்க? நீதிமான்களா உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. ஆனா நீங்க தான் தெரியாம உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. அவங்க கிறிஸ்துக்குள் யார் என்று தெரியாமல். அப்பனா முத அவங்க தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் அவங்க கிறிஸ்துக்குள் நீதிமான். ஏன்னா அந்த நீதிமானால அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம், அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், இயேசுக்கு இருக்கிற அதே அதிகாரம் எல்லாம் இவங்களுக்கு இருக்குன்னு தெரியாம வாழ்ந்து கொண்டு, ஐயோ எனக்கு தெரியாம போச்சே, இப்பதான் எனக்கு தெரியுதே, இத்தனை காலகட்டமான எல்லாமே வீணடிச்சு வாழ்ந்துட்டேனே, தெரியாததெல்லாம் பேசி புரியாததெல்லாம் சொல்லி, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு அவங்களெல்லாம் கடைபிடிச்சேனே, ஆனா வேதம் தெளிவா சொல்லுதே, நான் கிறிஸ்துக்குள் நீதிமான். அது தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி வருதுறவங்க கூட இருக்காங்க. உங்களுக்கு தெரியுங்களா? ஏசோட நீதியினால் நீதிமானாய் ஆக்கப்பட்ட நீங்க வியாதியில வாழ தேவையில்லை. பரம்பரை வியாதி உங்களுக்கு இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த வயசாயிட்டுனா இந்த வியாதி, இந்த வயசாயிட்டுனா எங்க அம்மாக்கு இருந்தது, நீங்க பயப்படவே தேவையில்லை. நீங்க கிறிஸ்துக்குள் நீதிமான்களா இருக்கீங்க பார்த்தீங்களா? அதை நீங்க அறிக்கை செஞ்சாலே போதும். இதெல்லாம் உங்ககிட்டே அண்டாது. அவங்க
இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நீங்க செய்யணும். அதுல அவ்வளவு ஆசீர்வாதம் அடங்கி இருக்கு. நீங்க நீதிமான்களா இருக்கிறபடினால இது உண்மை பிரியமானங்களே. நீதிமொழிகள் 12:21 சொல்லுது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதான். No harm befalls the righteous. மந்திரத்துக்குலாம் நீங்க பயப்படவே தேவையில்லை. ஏதாச்சும் ஆயிடும், நாங்க போறேன் குறுக்க கருப்பு பூனை போச்சு, ஏதாச்சும் ஆயிடும், நீங்க பயப்படவே தேவையில்லை பிரியமானங்களே. நீங்க கிறிஸ்துக்குள் நீதிமான்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசுவோட நீதினால், நீதியின் வஸ்திரத்தால் நீங்க மூடப்பட்டிருக்கீங்க. நீங்க சொன்னால் ஆகும், நீங்க கட்டளையிட நீக்கும். ஆமென். நம்ம சரியான காரியம் செய்வதனால் நம்ம நீதிமான் இல்லை. கிறிஸ்துவ ஆன பிறகு இதெல்லாம் நீ சரியா செஞ்சாதான் நீ நீதிமான் அப்படிங்கிறது இல்லைங்க. முழுக்க முழுக்க இயேசு நமக்காக சிலுவையில் முடித்த வேலை நிமித்தமே நம்ம நீதிமான்களா இங்க இருக்கிறோம். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம சுதந்திரிக்கிறோம். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அந்த வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் கூட புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசு மூலமாய் நாம் சுதந்திரிக்கிறோம். அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா நம்ம அறிக்கை செய்யறது இல்லை. பண பிரச்சனை வந்துட்டுனா அந்த பண பிரச்சனையே ஃபோக்கஸ். ஆனா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, அதை பார்க்கறது இல்லை. அதான் தேவ வார்த்தை. ஆமென். நான் கிறிஸ்துக்குள் நீதிமான், நீதிமான் சிரசின் மேல் வேதம் சொல்லுது ஆசீர்வாதம் தங்குமா. இந்த கடன் பிரச்சனை இது வந்து தற்காலிகம் தான், இது இருக்கக்கூடாது, இது ஓடி போகும் இயேசுவின் நாமத்துல நீங்க சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானங்களே, இதுதாங்க உண்மை. நீதிமான் என்பதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் பிரியமானங்களே. ஸோ நம்முடைய நல்ல கிரியைகள்னால அல்ல, இயேசுவின் நல்ல கிரியைகள்னாலே நம்ம எல்லாமே நீதிமான்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். 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 அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு இலகுவான வாழ்க்கைன்னு நீங்க பாருங்க. ஆனா நம்ம தான் தப்பா புரிந்து கொண்டு தப்பானதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கோம். தேவன் என் மேல ஆத்திரமா இருக்கிறாரு, தேவனுக்கு என் மேல பிடிக்காத காரியம் ஒண்ணு இருக்கு பிள்ளைக்கு, அதான் தேவனோட ஜபத்தை வந்து தாமதிக்கிறாரு, அதான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு நடக்கவே மாட்டுது. இல்லவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு சிறப்பா சின்ன ஜபம் கொடுங்க, நான் கிறிஸ்துக்குள் நீதிமான். நீங்க வசனத்தை கொண்டு போனாலே போதுங்க, தேவன்கிட்ட போனாலே போதும். ரொம்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே, இந்த நாளும் இடத்தில் நான் வருகிறேன். அப்புறம் லிஸ்ட் பண்றது தேவன்கிட்ட. சரி ஆண்டு அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லைங்க. அப்படிதான் நீங்க தேவனிடத்துல வரணும்னு தேவன் அது கேட்கல. சிம்பிள் ஷார்ட் ப்ரேயர். நீங்க யாரு கிறிஸ்துக்குள் என்று தெரிந்து, நீங்க நீதிமான் என்று நீங்க அறிந்து ஜபத்துல போய் நீங்க தேவன்கிட்ட ஒண்ணு கேட்டாலே தேவன் வந்து உங்களுக்கு பதில் கொடுத்துருவாரு, அங்கே கொடுத்துருவாரு. நம்ம தான் இப்படி செஞ்சா தான் கொடுப்பாரு, அப்படி செஞ்சா தான் கொடுப்பாரு, இல்லான்னா இல்லை சீ போடு விரட்டி விட்டுருவாரு. உன்னுடைய ஜபத்தை பார்த்து எலி கூட பொறாமப்படாது அப்படின்லாம் சொல்லி சிலரை வந்து நம்ம வந்து மட்டம் தட்டிடுறோம். இல்லைங்க பிரியமானங்களே, இல்லை, சிம்பிள். அதனால தான் நோ யோர் காட், நோ யோர் காட், நோ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட். உங்க தேவனை தெரிந்து கொள்ளுங்க, நீங்க கிறிஸ்துக்குள் யார் என்று நீங்க தெரிந்து கொள்ளுங்க. எல்லாம் இயேசு தாங்க, எல்லாம் இயேசு. நம்முடைய வாழ்க்கை அவருக்குள்ள தான் அடங்கி இருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் 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 என்று சொல்றோம். நம்ம வாழ்க்கை முழுக்க முழுக்க அவருக்குள்ள தான் அடங்கி இருக்கு. அதனால தான் நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்படவே தேவையில்லை, கலங்க தேவையில்லை, எதை குறித்தும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கு. நம்ம கிறிஸ்துவை போல நீதிமான், நம்ம வந்து அவருடைய நீதியினால் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை போலவே நானும் நீதிமானா இருக்கிறேன். இது உண்மை. நான் யாரு, அவர் யாரு, எப்படி நீ என்ன சமமா பார்க்கலாம், எப்படி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லலாம்? இல்ல பிரியமானங்களே, இதுதான் உண்மை. நம்மளை நீதிமான ஆக்குவதற்காக தான் இயேசு நம்ம போல மரித்தார் தெரியுங்களா? நம்ம போல சிலுவையில நம்ம வாங்க வேண்டியதை அவர் வாங்கினாரு. ஹல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்டாரு, அவர் நொறுக்கப்பட்டாரு, நம்ம போல நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டாரு. அதே போல தேவன் உயிர் தெழுந்தார் பிரியமானங்களே. எல்லாம் நமக்காக தான் தேவன் செஞ்சாரு பிரியமானங்களே. எல்லாம் நமக்காகத்தான், நம்மளுடைய நல்ல வாழ்க்கைக்காக தேவன் செஞ்சாரு. இந்த உலகம் எப்படி போவோம், இப்ப எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாமே தேவனுக்கு தெரியும். இது மத்தியில நம்மளை ரட்சித்து நம்மளை கொண்டு வந்த தேவன் அந்த நீதிமான் என்ற அந்த அறிக்கையை நீங்க செய்ய செய்ய செய்யுங்க. இந்த பாதகமான உலகத்துலங்க நீங்க ஆசீர்வாதமா வாழ்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோ சரியான கிரியைகளை செய்வது நீதிமானாக உங்களை மாத்தாது. இயேசு கிறிஸ்துவை சரியாக விசுவாசித்து நீதிமானாய் ஆக்கப்படுவதுதான் கிறிஸ்துவத்துவம். ஏன்னா கிறிஸ்தவ பிரியமானங்களே, மனுஷன் தான் சொல்லுவாங்கங்க, ஆனா தேவன் ஒருபோதும் உங்களை சொல்லவே மாட்டார். ஏன் தெரியுங்க? நம்மளுடைய இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்மளை நீதிமானாய் ஆக்கிட்டார் பிரியமானங்களே. அவர் உங்களை மட்டம் தட்டவே மாட்டாரு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். சிறியோர்ல இருந்து பெரியோர் மட்டும் நீங்க எல்லாருமே தேவனுக்கு ரொம்பவும்
பிரியமான பிள்ளைகள். இயேசுவோட சாயல், பிதாவாகிய தேவனுடைய சாயல்ல தாங்க நீங்க இருக்கீங்க. இயேசுவோட சாயல்ல தாங்க நீங்க இருக்கீங்க. அனுதினமும் உங்களோட சிந்தையை இதுல புதுப்பித்துக் கொள்ளுங்க. இயேசுக்கு இருக்கிற அதே நீதி எனக்கு இருக்கு. சிலர் அந்த இதுக்கு வர மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியுது. அதை பேசுறதுக்கும் நீங்க கஷ்டப்படுறீங்க, அது தெரியுது. ஆனா நீங்க பேசியே ஆகணும். உங்க ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கணுமா, நீ பேசியே ஆகணும். நான் கிறிஸ்துக்குள் நீதிமான். ஆமென். ஹல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்துவை சரியாக விசுவாசித்து நீதிமானாக ஆவதுதான் கிறிஸ்துவத்துவம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஸோ ஏழைகளுக்கு கொடுப்பது, பிறருக்கு நல்லது செய்வது, வசதி இல்லாதவங்களுக்கு உதவுவதுங்க, இவைகளை செய்தால் தான் நீங்க நீதிமான் என்பதல்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இவைகளை செய்தால் தான், ஒரு சிலருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, இதெல்லாம் நான் செய்யணும், ஏழைக்கு நான் உதவணும், நான் நீதிமான் என்று சொன்னா, நான் நீதியில் நடக்கிறேன் என்று சொன்னா, நான் ஏழைக்கு கொடுக்கணும், நான் பிறருக்கு நல்லது செய்யணும்னா, வசதி இல்லாதவங்களுக்கு நான் உதவணும் அப்படின்னு சிலருடைய கருத்தா இருக்கும். பிரியமான்களே, இதுதான் நீ நீதிமான் என்று உன்னை தகுதிப்படுத்தாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இவைகள் பார்ப்பதற்கு நம்மளுடைய சரீர பிரகாரம் நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம மாமிசத்துல நம்ம பார்க்கும்பொழுது அப்படின்னா இது மேன்மையா இருக்கும், நமக்கு மேன்மையா இருக்கும், தியாக மனப்பான்மை போல இருக்கும். அண்ட் சுய மனிதனுக்கு அது ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், நான் இதெல்லாம் செய்யறேன், அதனால நான் நீதிமான். ஸோ தேவன் இடத்துல எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க மாட்டாரு. தேவன் ரொம்ப பிரியப்படுவார். நல்லது தாங்க, நீங்க இந்த நல்ல கிரியைகள்லாம் நீங்க செய்யறது நல்லதுதான். ஆனா இதனால நீங்க நீதிமான் இல்லை. இப்ப நான் இதே பேசுறேன்னா, நீதிமான்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் கிரியைகள், இதுதான் செல்ஃப் எஃபர்ட். இதனால நீங்க நீதிமான்களாய் ஆக்கப்படுவதில்லை. இயேசு செலுத்திய அந்த பூரண பலி தாங்க. இயேசு நம்மளை நீதிமானாய் ஆக்குவதற்கு அவர் செலுத்தின அந்த பூர்ண பலியை தான் பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். இப்பவும் அதை பார்த்து தான் நம்ம எல்லாருடைய துதியும் தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த துதியின் மத்தியில, இந்த ஆராதனை மத்தியில தேவன் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க எழுந்த உடனே புது கிருபை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்துல தான் நீங்க நடக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இதுதான் புதிய உடன்படிக்கையின் கிருபை நற்செய்தி. முழுக்க முழுக்க கிருபை, எல்லாமே இயேசுவை சார்ந்தது. இப்ப நம்ம பரலோகத்துல எடுத்துக்கொள்ளப்பட போவதும் இயேசுனாலதான், கிருபையினாலதான், அவர் முடித்த வேலையினாலதான். யாருமே பயப்பட தேவையில்லை. நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, நான் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேனா. இது இயேசுவை நம்பாதவங்க, இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்க தான் அது பயப்படணும். ஆனா அவங்களுக்கு தெரியல. அந்த நாள் ரொம்பவும் சமீபமா வந்துட்டு இருக்கு பெரியமானங்களே. அங்கதான் நம்மளாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் ஆக்கினை, கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினை உலகத்துல வெளிப்பட போகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நாள்ல கிறிஸ்தவங்களா ஆகி கிறிஸ்துவுக்காக வாழ்வது ரொம்பவும் கடினமான ஒரு வேலை. ரொம்ப பிளட் ஷெட் இருக்கு, ரத்தம் சிந்தக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய இருக்கு பிரியமானவர்களே. ஸோ அதுதான் வேணான்னு சொல்லி, ஸோ நம்மளுடைய சொந்தக்காரர்கள், உறவினர் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்களுக்காக ஜபிப்போம், அவங்க இடத்துல போய் சத்தியத்தை சொல்லுவோம். அதனால் சமீபமாய் கொண்டே இருக்கு. ஏமே, ஸோ நீங்களும் நானும் ஆல்ரெடி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம பயப்படவே தேவையில்லை. நான் தகுதி ஆகிட்டேன், நான் தகுதி ஆகலையான்னு. நீங்கள் எல்லாருமே, இன்க்ளூடிங் மீ, நம்ம எல்லாருமே தகுதி ஆகிட்டோம். அவருடைய வருகைக்கு நம்ம எல்லாருமே ரெடிங்க, ரெடி. நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. We are the rapture generation ன்னு விசுவாசிங்க பிரியமானவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. 10 கட்டளைகளை முடிந்த அளவு கடைபிடிக்க பார்ப்பதினால் தான் நீதிமானாக வாழலாம் என்று நீங்க நினைத்தால், இங்க பவுல் சொல்ற மாதிரிங்க பிரியமானவர்களே, நீங்க இயேசு உங்களுக்காக சிலுவையில் முடித்த வேலையை நீங்க மறுக்கிறீங்க. அப்பனா இயேசுவே, நீங்க மரித்தா மட்டும் பத்தாது, நான் என்னோட பங்கும் நான் செய்யணும். அப்பனா நீங்க பாதி, நான் பாதி, நீ பாதி, நான் பாதி, முழுக்க முழுக்க எல்லாமே இயேசு தான். கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லி தான் இயேசு நமக்காக வந்தாரு. நமக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதுக்காக தான் 10 கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டது. அது கடைபிடிக்கப்படுவதற்காக அல்ல. நான் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று நீங்க சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, ஏன் தெரியுங்களா, அது இயேசுவோட நீதியை நீங்க அறிக்கை செஞ்சு கொண்டே இருக்கீங்க. இயேசுவோட நீதியை நீங்க அறிக்கை செஞ்சு கொண்டே இருக்கீங்க. உங்க பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், உங்க வலது பக்கத்துல 10000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. இல்ல நான் சரியா எல்லாத்தையும் படிச்சு வச்சுட்டேன், சங்கீதம் 91 சொல்லி வச்சுட்டேன், நான் சரியா சொல்றதுனால தான் அது என்னை அணுகாது அப்படின்னு இல்லை. சரியா சொல்லுங்க, நல்லது. ஆனா நீங்க கிறிஸ்துக்குள் நீதிமானா இருக்கிறதுனால தான். ஏன் தெரியுங்களா, வேதம் ஆல்ரெடி சொல்லுது, நீதிமானுக்கு பொல்லாப்பு நேரிடாதான். அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குங்க. நீங்க பயப்படவே தேவையில்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ அதே ஓட்டம் தான் நம்மளுடைய கடைசி வரையும். இந்த ஓட்டத்துல தாங்க நம்ம இருக்கணும். இயேசு நம்மளை கிறிஸ்துக்குள்ள என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, என்னெல்லாம் நம்மளை ஆக்கியிருக்காரு. கிறிஸ்துக்குள் நான் நீதிமான் சொல்லுங்க. ஒரு குறைய பாக்குறீங்களா, கிறிஸ்துக்குள் நான் நீதிமான் சொல்லுங்க.
நிறைவே நீங்க பார்ப்பீங்க பிரியமானங்களே. ஏன் தெரியுங்களா? உங்களுடைய கிரியைகளை நீங்க சார்ந்தில்லை, நான் அதெல்லாம் செஞ்சேன்னு தெரியுமா ஆண்டவரே நீங்க எனக்கு செய்யணும், நீங்க அப்படி கேட்கவே தேவையில்லை. பட் ஆண்டவர் என்ன தெரியுங்களா, நீங்க அப்படி பேசினாலும் கூட பரவாயில்ல, என் பிள்ளைக்கு தெரியல, ஆனா அது இயேசுவோட ரத்தத்தினால அது நீதிமானா ஆக்கப்பட்டிருக்காங்க. இயேசுக்கு சொந்தமான எல்லா ஆசீர்வாதத்திலையும் இவங்க கேட்குற ஒரு காரியமும் அது அடங்கியிருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு தான் தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. சரி, நம்ம தான் இதுதான் அது வந்து மத பிரகாரம் வாழ்வது, உங்களுக்கே ஒரு இது போட்டுக்கொள்வது இல்லை பிரியமானே. அதுக்கெல்லாம் ஓடாதீங்க. நீங்க கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று நீங்க சொன்னாலே போதுங்க. கலாத்தியர் 2:21 எடுத்துக்கொள்வோமா? நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறதில்லை, நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறதில்லை. ஸோ இங்க இயேசு தெளிவா சொல்றாருங்க, நியாய பிரமாணத்தின் மூலமாய் நீங்க நீதிமானாய் ஆக்கப்படுவதில்லை, கிருபையினால தான் நீங்க நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். அதனால தான் முதல் வசனத்தை சொல்ற, நான் தேவனுடைய கிருபையை விருதாக்குவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மலாம் எப்படி தெரியுங்களா? விசுவாசத்துல தான் நம்ம நீதிமான். நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களாங்க, அந்த வினாடியை நம்ம எல்லாருமே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டுட்டோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அந்த வினாடியை நீ எப்படி வாழ்ற அதை பொறுத்து தான் நீ நீதிமானா இல்லையான்னு தேவன் நம்மள தகுதியாக்கல. தெரியுங்களா? இயேசு ஆல்ரெடி மறிச்சிட்டாரு, நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மேல போட்டு கொண்டாரு. 2 கொரிந்தியர் 5:21 ஆல்ரெடி மறித்து நம்மளுடைய பாவத்தை அவர் மேல போட்டுக்கொண்டு நம்மளே கிறிஸ்துக்குள்ள அவருடைய நீதியை தந்து தேவனுடைய நீதியா ஆக்கிட்டாரு. அப்பவே செஞ்சிட்டாருங்க. சோ நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிரியமானங்களே, உங்க பாவம் எல்லாமே முடிஞ்சது. நீங்க அப்பவே நீங்க நீதிமானாய் ஆக்கப்பட்டுட்டீங்க. நீங்க வாழ்றதை பொறுத்து தான் நீங்க நீதிமான் என்று சொல்வது தவறு. இயேசு செலுத்தின ஒரே பலிங்க, பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ்ங்க, பூரண பலிங்க. அதுதான், அதனால தான் நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. சோ பிரியமானங்களே, அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம சண்டை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல தாங்க நீங்க கிறிஸ்துக்குள் நீதிமான் என்ற விசுவாசத்தை நீங்க பயிற்சி செய்யணும். விட்டுறக்கூடாது. ஐயோ நான் இந்த இடத்துல தவறிட்டேனே அப்படி டிங்குன்னு உட்காந்துடக்கூடாது. பிள்ளைகளை தவறா பேசிட்டீங்க, தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க, அது போய் உங்களை குத்திக்கிட்டே இருக்கு, மனசுல குத்திக்கிட்டே இருக்கு. கில்ட்டி கான்ஷியன்ஸ். பிள்ளைங்களை அடிச்சிட்டீங்க, உங்க மனசுல போய் கில்ட்டி கான்ஷியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. சண்டை போட்டுட்டீங்க, ஐயோ நான் சொல்லக்கூடாத வார்த்தையை நான் சொல்லிட்டேனே, நான் திட்டக்கூடாத விதத்துல திட்டேனே, நான் அடிச்சிட்டேனே, அது கில்ட்டி கான்ஷியன்ஸ். பிரியமானங்களே, அந்த இடத்துல தான் நீங்க உடனே எழுந்து சொல்லணும், கிறிஸ்துக்குள்ள நான் இன்னும் நீதிமானா தான் இருக்கிறேன் என்று நீங்க சொல்லணும். இப்போ ஒடுங்கி உட்காந்துடக்கூடாது. ஒடுங்கி உட்காந்துட்டீங்கன்னா உங்களுடைய எதிராளிக்கு தான் சந்தோஷம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. உங்க செல்ஃபை கண்டெம் பண்ணி நான் என்ன கிறிஸ்தவன் இல்லைங்க. ஆனா நீங்க சரியா விசுவாசிக்கும் பொழுதுங்க எல்லாம் சரியா மாறும். உங்க வாழ்க்கையில எல்லாமே சரியாய் மாறும். கிறிஸ்துவோட நீதியை தடுத்திருக்கீங்க தெரியுங்களா? அங்க தாங்க வல்லமே. அதை பேசுறத தாங்க வல்லமே. பேசாதிருந்தீங்கன்னா பேசுங்க. உங்க கெட்ட பழக்கங்க, சிகரெட் குடிக்கிறீங்களா, வேப் அடிக்கிறீங்களா, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குங்களா உங்களுக்கு பிரியமானங்களே? அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு தான் நம்ம வாஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம தேவனுடைய ஆலயம். நீ கிறிஸ்துக்குள் நான் நீதிமான் என்று நீ சொல்லும் பொழுது, இல்லை நான் வேப் அடிக்கிறேன், நான் சிகரெட் அடிக்கிறேன், நான் தண்ணி குடிப்படிக்க எனக்கு இருக்கு, நான் எப்படி கிறிஸ்துக்குள் நீதிமானா இருக்க முடியும்? இங்க தாங்க நீங்க தப்பு பண்றீங்க. ஆல்ரெடி அது நீங்க நீதிமானாய் ஆக்கப்பட்டது தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதி வந்து நித்தியமானது, எவர்லாஸ்டிங் ரைச்சஸ்னஸ். அது உங்களிடத்துல இருந்து யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்து போட முடியாது. என்னிடத்துல வந்தவங்களை யாராலும் என்னிடத்துல இருந்து எடுக்க முடியாதுன்னு சொல்றாருல. சோ அவர் உங்களுக்கு கொடுத்த நீதியை யாராலும் பிடுங்கிக் கொள்ளவே முடியாது. சோ எதிராளியுடைய குரல் கேட்காதீங்க. நீ கிறிஸ்தவனா, நீ இப்பதான் இதை செஞ்சுட்டு இருந்த தெரியுமா, நீ நீதிமானா, எப்படி நீ சொல்ற? கண்டெம் ஃபீலிங்க உள்ளுக்கு கொண்டு வராதீங்க. நீங்க இயேசுவோட பிள்ளை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவே தேவன் என்று அவரை வணங்கி கொண்டிருக்கிற பிள்ளை. ஆமென். நீதியை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது அந்த கெட்ட பழக்கம் நீங்க அதுல இருந்து மாறி வருவதை நீங்க பாப்பீங்க. அதை நீங்க டிசைர் பண்ணணும். நிச்சயமா ஒரு நாள் பாருங்க, தேவன் அதுல இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு தருவாரு. நீங்க இயேசுவோட பிள்ளை, நீங்க அதை மாற்றவே முடியாது. தேவன் அவர் ரத்தத்தால உங்களை வாங்கி கொண்டாரு. யூ ஆர் forever saved தரமா, இட்டர்னலி சேவ் தரமா, நித்தியமா நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அப்படிதான் அங்க நீதிமானாவும் நீங்க ஆக்கப்பட்டுட்டீங்க. ஆமென். சோ தைரியமா சொல்லுங்க, இப்பதான் அவ்வளவு கோபப்பட்ட பொழுது நீ பயன்படுத்தக்கூடாத வார்த்தையெல்லாம் நீ பயன்படுத்திட்ட, எப்படி நீ சொல்லலாம் நீ நீதிமான் கிறிஸ்துக்குள்ளே? ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து உங்க செல்ஃபை குற்றப்படுத்துற அந்த குரலை கேட்டு தப்பு பண்ணிட்டா உடனே வந்துடும், டிங் டிங், you made a mistake here, ting ting, mistake, ting ting, this one mistake, ting ting, this one mistake. தேவனிடத்திலிருந்து இது வராது பிரியமானங்களே. உங்களுடைய எதிராளியின் இடத்திலிருந்து தான் வரும். ஏன்னா உங்களுடைய விசுவாசத்தை, உங்க வார்த்தையை உங்க இடத்திலிருந்து நீங்க நீதிமான் இல்லை என்ற அந்த சந்தேகத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆனா நீங்க ஆல்ரெடி நீதிமான் ஆயிட்டீங்க. நீங்க அப்படி வாழங்க,
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயங்கள், கெட்ட காரியங்கள் எல்லாமே தானா உங்களை விட்டு வெளியாகுங்க. ஏன்னா இயேசு முடித்த வேலையில தான் எல்லாமே அடங்கி இருக்கு. இயேசு அவர் மாத்திரம், அவரில் தான் எல்லாமே அடங்கி இருக்குங்க. ஹல்லேலூயா. உங்க சுயத்தினால நீங்க பிரமாணங்களை கடைபிடிக்கிறதுனால, நான் இதை கடைபிடிச்சேன்னா இதை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நான் நினைக்கிறேன் இதுல இருந்து நான் விடுதலை ஆகும். இல்ல, நீங்க கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று நீங்க சொல்லும் பொழுதுதான் 10 கட்டளையில ஒரு வசனத்தை எடுத்து இச்சையாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா தான் நீங்க வந்துட்டு அதுல இருந்து விடுதலை ஆகி நீங்க வாழ்வீங்க நீங்க நினைப்பீங்க. இல்ல பிரியமானங்களே, நீங்க இச்சையாது இருப்பாயாக என்று சொல்லும் பொழுதுதான் நீங்க அதிகமா ஆசைப்படுவீங்க. பொருள் ஆசை என்ன, பண ஆசை என்ன, நிறைய வந்து சேரும். ஏன் தெரியுங்களா? அது சுய முயற்சி. ஆனா தேவன் வந்து விரும்புறது என்ன தெரியுங்களா? நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான் என்று சொல்லும் பொழுது இச்சை வந்து ஒரு பக்கமே வராது. இப்படிதாங்க நம்ம இயேசுவை மகிமைப்படுத்தணும். அவர் நமக்கு முடித்த வேலையை மகிமைப்படுத்தணும். கிறிஸ்துக்குள் நீங்க நீதிமான்